ஹாய் ஆரஞ்சு ரத்தங்களே, வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிமேதாவிகள் இல்ல அதி புத்திசாலிகள் இல்லையே, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அதை விட பெரிய வேர்டு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல தமிழ்ல. அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காம இன்னும் ஊருக்குள்ளேயே சுத்திட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். தப்பி தவறி ஒருவேளை இந்த ரீல்ஸ்ல வர்ற மேதாவிகள் எல்லாம் ஏஆர் முருகதாசோ டைரக்டர் சங்கர் எல்லாம் பாத்துருந்தாங்கன்னா, சூர்யாவது அஜித்தாவது இந்த செல்லங்கள்லாம் என் கண்ணில் மாட்டிருந்துச்சுன்னா, கஜினி பார்ட் 2, 3, 4 ஏஆர் முருகதாஸ் ஒரு பக்கம், KGF 4, KGF 5 அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நீல் மாதிரியான பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இந்நேரம் அடுத்தடுத்த பாட்டுகள் எடுத்து முடிச்சுட்டு பெருசா துட்டு பார்த்தது மட்டும் இல்லாம நிலால ஒரு டென்ட்டே கட்டி இருப்பாங்க. சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். அப்படி யார் அந்த மேதாவிகள்னு ஆர்வமா இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஒருவேளை உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணிருங்க. உங்கள யாருக்கு பொறுமை ஜாஸ்தி இருக்குதோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? என்னடா ஆரம்பத்திலே பயமுறுத்துற அப்படின்லாம் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு அதி புத்திசாலிகளோட வீடியோலாம் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். யார் அவன்? சரி, இப்ப ஆரம்பிச்சிடலாங்களா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கில்லி படத்துல இருந்து சரவண வேலு. யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா. என்னதான் இந்த ஸ்டெப்போட ஆரம்பத்துல ஆஸ்ட்ரிச் முட்டை போறதுக்கு கஷ்டப்படுறப்போ ஆடுற மாதிரி ஆடினாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வச்சு பாக்குறப்போ கிட்டத்தட்ட தளபதி ஆடுற மாதிரி தான் இருக்குதே. தளபதி ஆடுற மாதிரி தான் இருக்குதே. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. அடங்கும், இத பார்த்தா உனக்கு தளபதி டான்ஸ் மாதிரி இருக்குது. எங்க தளபதி பார்த்தா உனக்கு என்ன நக்கலா? நீ என்ன தலை ஃபேனா? அப்படின்லாம் கம்பு சுத்த வேண்டாம். ஒருவேளை இவர் டான்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் ஃபாஸ்டா ஆடாம ஸ்லோ மோஷன்ல உங்களுக்காக ஆடி இருக்காரு. இப்போ உங்களுக்காக 3x ஸ்பீட்ல இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப மேட்ச் பண்ணி பாருங்க. அச்சசல் தளபதி மாதிரியே இருப்பார். ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. அடுத்ததாக நீங்க பார்க்கவிருப்பது KGF ராக்கி பாய். பாவம் நம்ம ராக்கி பாய் இந்த ரீல்ஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஹெவி மீல் சாப்பிட்டு வந்துட்டார் போல இருக்குதே. சோ தொப்பை வெளியே வந்ததுனால அதை மறைக்கிறதுக்காக தொப்பைக்கு மேல பெல்ட்டை போட்டிருக்காரு ராக்கி பாய். உள்ளதல் பாடி உள்ளதல். இத பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, இந்த காஸ்டியூமோட போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தா அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல கூட இவர் தொப்பைக்கு மேல போட்டிருக்க பெல்ட் தெரியும் போல இருக்குதே அப்படின்னு. இது தவறு, இது பாடி ஷேமிங். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இவர் ரீல்ஸ் பண்ண வந்தது நந்த கோபாலா. அவ தும்பக தானே அம்பி லம்பானோ. அதை எவனும் மாத்தி விட்டு KGF ராக்கி பாய்னு போட்டு விட்டான். சோ நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க ராக்கி பாய், சாரி அம்பி பாய். ரைட்டா பட்டிட்டிங்கரிங் மட்டும் பார்த்தா ராக்கி பாய் மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, ராக்கி பாயோட அப்பா மாதிரியாவது இருப்பீங்க. பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது 3 படத்தில் இருந்து தனுஷ். தலைவரோட ரியாக்ஷன்லாம் மியூட்ல பார்த்தா, ஐயா ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சையா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு நான் சொல்ல, கமெண்ட்ல யாரோ சொல்லியிருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. இந்த சினாரியோவை ரிக்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புளிப்பு முட்டை ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டாரான்னு தெரியல. மூஞ்செல்லாம் அஷ்டகோணத்துக்கு போகுது. அது மட்டுமின்றி இன்னும் ஒரே ஒரு புளிப்பு முட்டாயை மட்டும் சாப்பிட்டு வந்திருந்தாருன்னு வச்சுங்க, இவர் முக்குற முக்குல அந்த தொப்பையில இருக்கிற பட்டன் பிச்சின்னு வந்துடும் போல இருக்குது. அதெல்லாம் கூட பரவாயில்லையா. அது என்ன நெத்திக்கு பக்கத்துல வாழைப்பழ தோல்லாம் தொங்கிட்டு இருக்குதே. ஒருவேளை குரங்கு கிட்ட இருந்து ஏதாவது வாழைப்பழத்தை புடிங்கிட்டு வந்ததுனாலதான் என்ன உற்றுன்னு கெஞ்சுறாரோ. இவர்கிட்ட தனுஷ் மாதிரி நடிக்கிற திறமை மட்டும் கிடையாது, கஜினி படத்துல வர சஞ்சய் ராமசாமியை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு திறமை இருக்குது. அதை லைட்டா கொஞ்சம் பாக்குறீங்களா? வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. ஏன் இப்படி பாக்குறாரு? இவரை சஞ்சய் ராமசாமி மாதிரி நடிக்க சொன்னா கோட்டரட்ச கோவிந்த்சாமி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை மட்டும் உண்மையிலே கல்பனா பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க, வில்ல அடிச்சு சாவ போறதுக்கு முன்னாடியே அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பாங்க. வில்லனுக்கு செலவு மிச்சம். ஒருவேளை கஜினி படத்துல வர்ற சஞ்சய் ராமசாமியும் பார்த்துட்டு கையோட டிராபிக் ராமசாமியோட இன்டர்வியூவும் பார்த்துட்டு மூளை குழம்பு போய் ஏதாவது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. இதுல பரிதாபம் யாருன்னா பின்னாடி நிக்கிறாரு பாருங்க அந்த கடைக்காரரு. அவரால் சிரிப்பு அடக்க முடியல. ஐயோ, காலங்காத்தால இந்த பைத்தியக்காரன்ட்ட மாட்டிட்டு வாங்கின தர்பூசணி காசு கொடுப்பானா மாட்டானா, இவன் பண்றதை பார்த்துட்டு அடுத்து வர்ற கஸ்டமர்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்களே அப்படின்ற பீதியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. தல்றா போல. சரி, தனுஷை பார்த்தாச்சு, சூர்யாவையும் பார்த்தாச்சு. அப்ப தளபதியை பார்க்கலன்னா எப்படி? அவரையும் பார்த்துடலாமா?
எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, ஆனுவல் டேல வர எல்கேஜி பாப்பா கூட ஒழுங்கா ரியாக்ஷன் கொடுக்கும். ஆனா இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ வர்றதுக்காக முக்கிட்டு இருக்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா ஃபில்டர் எக்ஸ்ட்ராவா போட்டிருப்பாரு போல இருக்குது. ஏற்கனவே இருக்கிற சிவப்பு சொக்காவை இன்னும் சிவப்பா காட்டுறது மட்டும் இல்லாம அண்ணனோட கண்ணம், மூக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து சிவப்பா காமிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு வடக்கம் வாயில ஹெவியா எதையோ போட்டு உங்க மூஞ்சில எதையோ பண்ணி விட்டு போன மாதிரியே இருக்குண்ணா அப்படின்னு நான் சொல்ல. கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை சொல்ற சத்தாண்டா. நல்ல வேலை ரீல்ஸ் 30ல இருந்து 60 செகண்ட் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணலாம்னு சொல்லி இருந்து அண்ணன் இதே மாதிரி 3 நிமிஷத்துக்கும் ஆடிட்டு இருந்திருந்தாருன்னா கன்ஃபார்மா அந்த பேண்ட் கண்டி கீழே வந்திருக்கும். வயல்ல இருக்கிற வயல் நண்டு எல்லாம் பார்த்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கும். சரி, தளபதியை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து யாரு? தலை தானே அப்படின்னு ஆர்வமா இருக்க தலை ரசிகர்களுக்கு இதோ உங்களுக்காக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறதா? இந்த சைஸ்ல கையையும் காலையும் வச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கே, ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிட்டா என்னடா பண்றது? எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, அங்கிள் உங்களை பில்லா அஜித் மாதிரி பண்ண சொன்னா அருணாச்சலம் படத்துல வர வடிவு கரிச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அங்கிள் அப்படின்னு. ஒன்ஸ் மோர் நீங்க அதை பாருங்களேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறதா? லைட்டா வடிவு கரிச்சி மாதிரி தான் இருக்காரு. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா தசவதாரம் படத்துல வர கிருஷ்ணவேணி பாட்டி மாதிரியும் இல்ல. எதுக்கு டவுட்? வாய்ஸை மேட்ச் பண்ணி பாத்துருவோம், கிளியர் ஆயிரும். எதுக்கும் நான் பெருமாளை கேட்டு கொடுத்துருந்தேன். நான் பெருமாளை கேட்டு கொடுத்துருந்தேன். ஆனா அது ஏன்னு தெரியல, உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல இருக்க 2 பேரோட ரீல்ஸ் தான் சேவ் பண்ணி வச்சேன். அடுத்து இன்ஸ்டாகிராமுக்கே புரிஞ்சு போச்சு நீ எந்த மாதிரி எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இரு, உனக்கு கண்டென்ட் நானே கொடுக்குறேன்னு சொல்லி நம்மள அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இன்னொரு ரீல்ஸை சஜஸ்ட் பண்ணிச்சு. அதை நீங்களே பாருங்க. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா அந்த ஏரியா. இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இந்த வீடியோவை பாக்குற நமக்கே இவ்வளவு காண்டாவுதே, அப்ப இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிற அந்த கேமராமேன்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? செத்துருவோம் சார். சரி, அடுத்த வீடியோவை பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருந்து அது ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுன்னா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப வரப்போற வீடியோ காமிங்க. அடுத்த செகண்ட் எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸை ஏதோ ஒரு டாஸ்மாக்ல போய் 50 ரூபா 60 ரூபாய்க்கு டூப்ளிகேட் சரக்கு வாங்கி அடிச்சிருக்குது போல இருக்குது. அந்த சரக்கோட விளைவு தான் தான் ஃபாரினுக்கு போக முடியலனாலும் தன்னோட வாயை சவுத் சைட்ல சவுத் கொரியாக்கும் நார்த் சைட்ல நார்த் கொரியாக்கும் அமுச்சு விட்டுட்டு இருக்குது இந்த பீஸ். இது முன்னாடி வந்த பீஸுங்கெல்லாம் கூட ஓகே, ஏதோ தான் பண்றது பெஸ்ட்னு நம்பிக்கிட்டு கான்பிடென்ட்டா யாரையும் ஹர்ட் பண்ணாம ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் பா. ஆனா இந்த பீஸ் பண்றப்போ எங்கடா அந்த பூச்சி மருந்து அந்த சரக்கோட இதை கலந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன மாயாவின்ற படத்துல தான் இந்த பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரியலாவே இந்த பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரியே நடிக்கிறேன்ற பேர்ல இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டா பூச்சி மருந்து மட்டுமா கொடுத்து கொல்ல தோணும்? வெட்டணும், துடிக்க வெட்டணும். நெக்ஸ்ட் இவர் யாருன்றதை நீங்களே வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் திட்டவோ கலாய்க்கவோ கூடாதுப்பா. ஏன்னா பிற்காலத்தில் இவர் பெரிய ஆகி ரசிகர்களின் ரசிகனாகி இவர் பின்னாடி ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கூட இவரோட டான்ஸுக்காக வரலாம். சார் என்ன ஆல்ரெடி இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அமிச்சிருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். சோ நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை? உங்க டான்ஸ் சூப்பரா இருக்குதுன்னா. ஆனா ஒண்ணு, சுசித்ரா அவங்களோட இன்டர்வியூல ஒன்னு சொல்லிருப்பாங்க, ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பத்தி. அதெல்லாம் அப்போ புரியல, இப்பதான் புரியுது. சரி, ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே பொறுமை ஜாஸ்தி அப்படின்றத நீங்க நம்பலாம். உங்களுக்கு எல்லாம் ரத்த கொதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக மாஸ்டர் படத்தில் இருந்து அண்ணன் ஒரு பாட்டை பாடுவார், கேட்டு மகிழுங்கள். நீ உன் பேருதான் லியா, என் கண்கள் போலையும் நிலா. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியே போறப்ப இந்த பாட்டெல்லாம் கேட்டுச்சுன்னா ஒரிஜினல் லிரிக்ஸ் எல்லாம் மறந்து உன் பேர் தான் லியா, காரு பேரு தான் கியா இப்படின்னா ஓடிட்டு இருக்குது. பாவம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் பாடுறாரு. ஆனா இந்த வீடியோ எடுக்கிற பசங்க இவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வெரிஃபைட் டிக்கும் வாங்கி 38,000 ஃபாலோவர்ஸ் வர வச்சிட்டாங்க. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எது எப்படியோ அட்லீஸ்ட் இது மூலியமாவது அண்ணன் திறமை வெளியே தெரிஞ்ச அந்த காரியத்தை பண்ணதுக்காக அந்த கேமராமேன் பசங்களுக்கு வாழ்த்துக்கள்.
రాజమండ్రిలో కడుతుల தொங்குதோ. சரி, இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிருவீங்க. அது பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க. அதனால இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த லிஸ்ட்ல யார் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.